ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கு முடிந்தவங்க அதை செய்யுங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலையாவது முடியாதவங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு பல சமுதாயங்கள் இன்னைக்கு ஆளுநர் தலைமையில் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாமே ஆளுநர் இடத்துல இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, ஒரு எஸ்பி, ஒரு கமிஷனர். நம்ம எங்கே போனாலும் மாட்டு சமுதாயத்தில் இருக்காங்க. நம்மளுக்கு எந்த உதவியும் கிடைக்கிறது இல்லை. அதனால நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். பெற்றோர்கள் அதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும். நம்ம பாதியெல்லா சம்பவமாகியும் நாகராஜன சம்பவமாகியும் நாங்கள் அன்னைக்கு கெட்டு போகிறதுக்கு வழி கையில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு அது உங்கள் கையிலேயே இருக்குது. இந்த 4 ஆண்டு காலம் உங்களுடைய நினைவு, சிந்தனை, செயல்பாடு எப்படி இருக்குதோ உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு நல்லதுக்கான மறைக்கும், மோசமான செயல் தான் நம்மளுக்கு முன்னோடு நிற்கும். நீங்கள் அதை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான முயற்சி எடுத்து நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு அதிகாரிகளாக நீங்கள் எல்லாரும் வரணும். அப்படி இங்கே வந்திருக்கிற இந்த 200 மாணவர்களில் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் படிக்கிறவங்களுக்கு நான் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்க அதுக்கு தான் நான் பொருத்தமானது அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்களும் +1 +2 1977 +1 +2 அப்போ தான் போகுது. அதுக்கு முன்னாடி 11 10 கட்டு 11 அப்புறம் 3 போகும். அந்த சப்ஜெக்டில் நான் தான் கடைசி. எங்களுக்கு பின்னாடி +1 +2 போட்டு 77. அப்போது நான் எடுத்த குரூப்பு ஸ்டேட் குரூப், காலேஜ் குரூப். அதில் 8 சப்ஜெக்டு. ஆனால் 11ஆம் வரைக்கு டாப் 3ல் ஒரு ரேங்கில் வந்துட்டுருப்பேன். நான் காலேஜ் போனதே என்னுடைய டீச்சர்ஸு, தலைமை ஆசிரியர், ஹெட்மாஸ்டர் எல்லாமே இதெல்லாம்